ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா பேசுகிறேன். வந்துவிட்டாயா? என் அன்பு குழந்தையே, என்னிடம் தஞ்சம் என்று வந்த அத்தனை பேருக்கும் அள்ளி கொடுத்தவன் உன் சாயப்பா. உனக்கா தரமாட்டேன்? நீ கேட்பதையாவும் உனக்கு அள்ளி தருவேன். கலங்காமல் இரு. உனக்கு தருவதில் தாமதம் மட்டுமே ஆகும் தவிர நீ கேட்டதை தராமல் இருக்க மாட்டேன். என்னை முழுமையாக நம்பு. நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு ஏதோ ஒரு வடிவில் வழித்துணையாக வந்து காட்சி கொடுக்கிறேன். விழிப்புணர்வோடு இருந்து என்னை பார். உனக்கு எந்த தீங்கும் நடக்க விடமாட்டேன். உனது கர்மவினையின் கொடூரமான நேரத்தில் கூட உன்னை காத்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் நீ கேட்ட அத்தனையும் உனக்கு பெற்று தந்து உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைப்பேன். நம்பிக்கையோடு இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பு. உன்னோடு நான் இருக்கிறேன். என் தங்கமே, என் அன்பு மகளே, உனக்கு பலமுறை எடுத்துரைத்து விட்டேன். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். இப்போதாவது புரிந்து கொள். கணவன் மனைவி உறவு தன்னலமில்லா பாசத்திலும் பரஸ்பரம் மரியாதையிலும் தலைத்து வளர வேண்டும். அன்பும் புரிதலும் இல்லாத உறவு ஒரு வெற்று ஓடையை போன்றது. அது சந்தோஷத்தை அல்ல, சோகத்தையே நிரப்பும். ஒவ்வொருவரும் மற்றவரின் கனவுகளுக்கும் ஆதரவாக இருந்தால் உறவின் வேர் ஆழமாக பிடித்து மரமாக வளர முடியும். உறவின் மூலம் மன உறுதி கிடைக்க வேண்டும், மன அழுத்தமல்ல. புரிந்து கொள். நடந்ததை நினைத்து வருந்தாதே. கடந்த காலத்தை விட்டுவிட்டு நிகழ்காலத்தை நினைத்து நகரப்பார். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். என் அன்பு தங்கமே, என் அன்பு குழந்தையே, நான் உன் தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்து கொண்டு இருக்கிறேன். உனக்கு பிடித்த அப்பாவாக, உனக்கு அறிவு போதிக்கும் நல்ல குருவாக, உன் உடல்நலையை பற்றி தெரிந்து வைத்திருக்கும் ஒரு நல்ல மருத்துவராக உன்னை வழி எங்கும் அழைத்து சென்று கொண்டிருக்கிறேன். மற்றும் உன்னை ஊக்குவித்து உனக்கு இதுதான் நல்ல பாதை என்று அழைத்து கூட்டி செல்ல ஒரு நல்ல நண்பனாக உன் எண்ணத்திலிருந்து நல்ல சிந்தனையை உருவாக்க உன் இதயத்திலே நான் அமர்ந்திருக்கிறேன். என் மகளே, என்னை அப்பா என்று கூப்பிட்டால் ஓடி வந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்வேன். உன்னை நான் பார்த்து பார்த்து வளர்கிறேன் என் செல்லமே. உன்னை என் உள்ளங்கையில் வைத்து தாங்குகிறேன். என் கண்ணுக்குள் வைத்து உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். என் நெஞ்சுக்குள் பத்திரமாக உன்னை பாதுகாக்கிறேன். என் அன்பு மகளே, நீ அப்பாவிடம் இன்னும் என்னென்ன எதிர்பார்க்கிறாயோ அனைத்தையும் கூறு. மகளே, தலை நிமிர்ந்து அனைவரிடமும் கூறு. நீ அனாதை அல்ல, என் மகள் என்று உரக்க சொல். என் செல்லமே, உன் முகம் மலர்ச்சி ஒன்றுதான் எனக்கு வேண்டும். நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அது மட்டுமே எனக்கு போதும். என் தங்கமே,
என் அன்பு பிள்ளையே, புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீ வெற்றி பெறும் காலம் ஆரம்பமாகிவிட்டது. நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டங்களை மீண்டும் தொடங்க முயற்சி செய். அதில் வெற்றி கிடைக்கும். மறைவாக இருந்த தகவல்கள் உன் கண்ணில் இப்போது தென்படும். இதன் பிறகு பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாகும். உன் திறமைக்கான வெகுமதி கிடைக்கும். எதற்கும் கவலைப்படாதே. உன் மனதில் மகிழ்ச்சி உண்டாவதை நீயே உணர்வாய். நீ செய்த விரதங்களுக்கும் எல்லா பலன்களும் கிடைக்கும் காலம் இதுவே. மனதை மகிழ்ச்சியாக வைத்து நீ எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியை தரும். நன்றி சொல்ல என்னிடம் விரைவில் வருவாய். உன் பிரார்த்தனைகளை நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கான அறிகுறிகள் உனக்கு முன்பே தென்படும். என் அன்பு தங்கமே, என் அன்பு பிள்ளையே, நீ நினைத்தது அனைத்தையும் கைகூடி வரும். இது கூடிய விரைவில் என் ஆலயத்தில் வந்து என்னை தரிசித்து விட்டு போ. பிறகு ஒவ்வொன்றாக நடைபெறும். என் அன்பு தங்கமே, நீ எப்பொழுதும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாகவே என்னிடம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். உன் பிரார்த்தனையை உன் சாயப்பா உனக்காக நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய துன்பங்களில் இருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றுவேன். நீ கேட்ட வரத்தை கூடிய விரைவில் உனக்கு தந்து உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றுவேன். நீ நினைத்தபடி நிச்சயமாக நடந்தே தீரும். உன் மனக்கவலையை அகற்றி மன மகிழ்ச்சியை உனக்கு தருவேன். என் அன்பு தங்கமே, ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.